வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற பங்குனி மாதம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும், மீனம் ராசி எப்படி எல்லாம் செயல்படும் அப்படிங்கிறது தான். பங்குனி மாதத்துல என்னென்ன நன்மைகள் தீமைகள் அதை பொது பலனா நாம பார்ப்போம். இப்போ நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜாதக முறையில தமிழ்நாட்டு முறை, கேரளா முறை, அதுல வீட்டுக்கு தேவையான பூஜை புரஸ்கார முறைகள், அதே மாதிரி ஜன விஷயம், தொழில் விஷயம், குடும்ப விஷயம் அப்படிங்கிற எல்லா செயல்பாடுகளும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் உள்ள ஜோதிடம் படிப்பித்து கொடுத்தல், எந்திர தந்திர மந்திரங்கள் கற்றுக் கொடுத்தல் எல்லாமே நம்ம நேரடியாக தங்கி படிக்கிற வசதியில செய்கிறோம். சரி, இப்போ மீன ராசிக்கு எப்படி இருக்கும் பங்குனி மாதம், மீனம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாத நாயகராக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இந்த மாதத்திற்கு நாயகர்களாக வருகிறார்கள். இந்த நாயகர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அப்போ இந்த மீன ராசிக்கு 6 சூரியன், 3க்கும் 8க்கும் உடையவர் சுக்கிரன். அப்போ 3, 6, 8 தான் மீன ராசிக்கு இயங்க போகுது. 3ஆம் பாவகமும் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் இயங்க போகுது. 3ங்கிறது பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், குடும்பஸ்தானம், சகோதர சகோதரி ஸ்தானம், நம்மளுடைய முயற்சி ஸ்தானம், அதே மாதிரி நம்மளுடைய வெற்றிக்கு உறுதுணையாக நம்மை உந்துதல் செய்யக்கூடிய உற்சாகமான பாவகம். அதே மாதிரி 6ஆம் பாவங்கிறது தொழில், சத்ரு, ஆரோக்கியம், நம்மளுடைய இயக்கம், இதை எல்லாமே சொல்லும். 8ஆம் பாவங்கிறது திடீர் வருமானம், திடீர் முன்னேற்றம், திடீர் ப்ரமோஷன், இதையெல்லாம் சொல்லும். அதே மாதிரி தடங்கள், இடைஞ்சல், நெருக்கடி, சிக்கல், இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நீங்க பயணிக்க போறீங்க இந்த மாதத்துலன்னு அர்த்தம். அதாவது சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்தல், சகோதர சகோதரிகளை அவர்கள் உடல்நிலை பாதிப்பாக இருந்தால் அவர்களை பேணி காத்தல், அதே மாதிரி அவர்களுக்கு கொடுத்த பணத்தால் உங்களுக்கும் அவருக்கு கூட மனசங்கடம் வரக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். தைரிய வீரிய ஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் போய் அந்த சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது அண்ணன் தங்கச்சி, தம்பி அக்கா, இந்த மாதிரி உறவுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி மாமனார் மாமியார் உறவுகளை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களும் வாக்கு தர்க்கங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. விவாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் குடும்பத்துல நடக்கும். அதனால வாக்கையும் நாக்கையும் நம்ம கட்டி இருந்தால் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதே மாதிரி நாம தொழில் செய்ய இடத்துல சக தொழிலாளர்களால் ஏதாவது ஒரு தொந்தரவுகளும், தொழில் நம்ம நம்பி எடுத்து வேலை செய்கிற பக்கம் பணம் வராமல் இருக்கிறதும், பணத்தை தடுக்கிறதும், அந்த இடத்துல ஏதாவது ஒரு கெட்ட பேர் உருவாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் வரும். அப்ப அதுல ஜாக்கிரதையா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தொழில், படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, பேர், புகழ், இதுல எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும் இந்த மாதம். அதே போல் உங்களுடைய நண்பர்கள், அதே மாதிரி கூட்டு தொழில் கூட்டாளிகள், இவர்களால் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலையோ இல்லை பண விரயத்தையோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால அதுலேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி வச்சிருக்கிறீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்ட், பேப்பர், இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கு ஏதாவது பிழை அடைக்க வேண்டியது வரும், பெனால்ட்டி கட்ட வேண்டியது வரும், ஃபெயின் அடைக்க வேண்டியது வரும். அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் போகிறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் எல்லாம் தடுத்துக்கிறது நல்லது. அப்போ உங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பரீட்சை காரியங்கள் எல்லாம், டிஎன்பிசி எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அப்ளிகேஷனு, இதெல்லாமே இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த உதவியும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு கலந்து வரக்கூடிய மாதங்களாக இந்த பங்குனி மாதம் இருக்கிறது. அதே மாதிரி ஏதாவது சுபகாரியங்களுக்காக கடன் கேட்டு நீங்கள் நிற்கும் பொழுது அந்த கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்க வீட்டுல யாராவது வயதானவர்கள், சின்னம்மா, பெரியம்மா, சித்தி, பாட்டி, யாராவது இப்போ வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நல சூழ்நிலைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். வீட்டில் இருக்கும் வயதானவர்கள், தாத்தா பாட்டி, ஏதாவது ஒரு ஆரோக்கிய செலவோ கர்ம செலவோ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ நம்ம அவங்களுடைய தேவைகளை அனுசரித்து நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண சேர்க்கையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி
மருத்துவ சிகிச்சையோ நம்ம கொடுக்கணும். அப்போ உங்களுடைய இந்த மாதத்திற்கு நன்மையும் தீமையும் இரண்டு கலந்துதான் நடக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் பொது பலன். உங்க ஜாதக பிரகாரம் நல்ல பலனெல்லாம் இருக்கு. எந்த ஒரு ஜாதகமும் ஜெயிக்க பிறந்த ஜாதகமே அதில் உள்ள சூட்சமங்களை கண்டுபிடித்து நாம் செயல்படுத்தினாலோ அதற்குண்டான பரிகாரங்கள் கையாண்டாலோ நமக்கு எல்லா நன்மைகளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க முடியும், வெற்றி பெற முடியும்னு சொல்லி நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன். அப்போ உங்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3 3 6 தான் உங்களுக்கு வெற்றியான எண். இந்த மாதம் மீனராசிக்கு 3 3 6 அதிர்ஷ்ட எண், 3 கூட்டு எண், 6 கூட்டு எண் அதிர்ஷ்ட தேதிகள். அதே போல உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்ங்கிறது வெளிர் நிறத்தில், அதாவது லைட் கலர்ல பிளைனா நீங்க எந்த கலரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை தரும். உங்களுடைய வழிபடும் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது அம்பாள் வழிபாடு, திருக்கடையூர் அபிராமி வழிபாடு உங்களுக்கு நல்லதை தரும். அதே மாதிரி ராசிபுரம் நித்திய கல்யாணி மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். காவல் தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வணக்கம், வாழ்க வளம்.